தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல. பேச்சாளர்கள் உலகம் முழுவதும் எனக்கு இருக்கிறார்கள், என் நாமத்தை குறித்து பிரசங்கிக்க, பேச. ஆனால் என் வார்த்தையின்படி செய்யவோ வெகு சிலரே இருக்கிறார்கள். என் வார்த்தையை விசுவாசிக்கிறது வேறு, என்னில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி என் வார்த்தையை கடைபிடிக்காமல் போகிறவர், நான் எதிர்பார்க்கிற அன்பு, தேவ அன்பு அவரிடத்தில் இல்லை. கோடிக்கணக்கான ஜனங்கள் என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுவார்கள், என்னை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் என்னை வார்த்தையை பின்பற்றுகிறதையோ நான் கண்ணோக்கி பார்ப்பேன். இந்த வார்த்தை தான் உன்னை உயர்த்தி இருக்கிறது. இந்த வார்த்தை தான் சர்வத்தையும் தாங்கி இருக்கிறது. அறிவில்லாமல் சங்காரமாகிற ஜனங்க ஜபத்தை சார்ந்திருக்கிறேன், கிருபையை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வார்த்தையை கோட்டை விட்டு விடுகிறார்கள், வார்த்தையை விட்டு விலகி விடுகிறாங்க. நீயும் அப்படி இராமல் வார்த்தையை பின்பற்று. கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிலைத்திருக்கு நிச்சயப்படுத்திக்கொள். அப்பொழுதே உன் நேசம் வெளிப்படும். உன் நேசம் என் சமூகத்தில் அங்கீகரிக்கப்படும். என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களை நான் அறிகிற கர்த்தர், அவர்களுக்கு நான் வேண்டியதை தருகிற கர்த்தர், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் என் வார்த்தையை பூமியில் நடப்பிக்கிறவர்கள், கடைபிடிக்கிறவர்கள், அவர்கள் என்னோட ராஜ்யத்தில் காணப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.